சொந்தம் நீயேயானால் எனது சுமைகள் மாறிடும். எனது பலமே நீயேயானால் எனது பயமும் மாறிடும். எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டார். வாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இணைந்தார். பிரேயர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம். சபையுரையாளர் அதிகாரம் 7 இறை வார்த்தை 8. ஒன்றின் தொடக்கமல்ல, அதன் முடிவே கவனிக்கத்தக்கது. உள்ளத்தில் பெருமை கொள்வதை விட பொறுமையோடு இருப்பதே மேல். அன்பார்ந்தவர்களே, சில நேரங்களில் நம்முடைய துவக்கங்கள் மிக மிக அற்பமாக இருக்கலாம், சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் போக போக இறுதியில் நம்முடைய முடிவுகள் எல்லாவற்றையும் இறைவன் பிரம்மாண்டமாகவும் சம்பூர்ணமாகவும் மாற்ற அவரால் முடியும். ஆகையால் ஒருவருடைய துவக்கத்தை வைத்து இப்படித்தான் இருக்கும், இவர்கள் இப்படித்தான் என்று நாம் கருதிவிட வேண்டாம். எது வேண்டுமானாலும் நடக்கும், எப்படி வேண்டுமானாலும் முடிவுகள் இருக்கும். ஆகையால் நம்முடைய வாழ்வில் எதை பற்றியும் பெருமை பேசுவதை விட பொறுமையோடு இருந்து சாதிப்பதே மேலான காரியம். இறை சமூகத்தில் எல்லாவற்றுக்காக பொறுமையோடு காத்திருப்போம். இறைவன் நிச்சயமாக நம்மை பெருமையடைய செய்வார். இறைவனை மட்டும் நம்பி பயணிப்போம். ஆமேன். God bless you.